வணக்கம். இன்னைக்கு வீடியோ எதை பத்தி அப்படின்னு கேட்டா, இதோ இதை பத்தி தான். இது என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தமிழ்ல தான் பார்த்துட்டு வந்திருப்பீங்கல்ல. இதுக்கு பேரு டெலிப்ராம்ப்டர். டெலிப்ராம்ப்டர் எப்படிலாம் வேலை செய்யுது, இது எப்படி இங்கே வந்தது இப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா இந்த டெலிப்ராம்ப்டர் வாங்கினது இல்லை, இது நான் சொந்தமாக தயார் பண்ணது. ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த டெலிப்ராம்ப்டரை நான் முதல்ல தூர்தர்ஷனில் பார்த்தேன். தூர்தர்ஷனில் நியூஸ் ரீடர்ஸ் வந்து டெலிப்ராம்ப்டரை வச்சு நியூஸ் ரீட் பண்ணுறதை பார்த்தேன். ஒரு வாட்டி சன் டிவிலையும் சன் நியூஸ்லேயும் ஒரு வாட்டி பார்த்தேன் டெலிப்ராம்ப்டரில். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ஆனால் அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பிரமிப்பாக இருந்தது. அது எப்படி வேலை செய்யுது, எப்படி இது மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம சேனலில் இந்த சிவகாமியின் சபதம் நாவல் வாசித்த ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அது ஒரு 20 எபிசோட என்னமோ தான் வாசித்தேன். அதுக்கப்புறம் என்ன காரணம்னு தெரியல, அது அப்படியே ஸ்டாப் ஆகி போச்சு. அப்போ வந்து இந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு இப்படி பார்த்து இப்படி வாசிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் சரி ஒரு டெலிப்ராம்ப்டர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசனை பண்ணி, சரி ஒரு டெலிப்ராம்ப்டர் வாங்கலாம் நம்ம சேனலுக்காக அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு டெலிப்ராம்ப்டருக்காக சர்ச் பண்ணும்போது சாதாரண மினிமம் சைஸுங்கிறது வந்து ஒரு 15,000 rupees மினிமம். அதான் டெலிப்ராம்ப்டருடைய ரேட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அஃப்கோர்ஸ் பிரம்மாண்டமாக லேக்லலாம் இருந்தது, பெரிய பெரிய டெலிப்ராம்ப்டர்லாம் இருந்தது. ஆனால் நம்ம யூடியூப் சேனலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சிம்பிளா அப்படின்னு போய் பார்த்தா ஒரு 15,000 ரூபாய் மினிமம். அது கம்மி வந்து டெலிப்ராம்ப்டர் இல்லை. ஆனால் அந்த 15,000 ரூபா கொடுத்து வாங்கினா கூட அந்த டெலிப்ராம்ப்டரோட சைஸுங்கிறது ரொம்ப சின்ன சைஸாக தான் இருந்தது. மொத்தமே இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். அண்ட் அதில் வந்து ஒரு மொபைல் ஃபோன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். டேப்லெட்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் கஷ்டம். அண்ட் தென் அப்போது வந்து எனக்கு இந்த ஐ ப்ராப்ளம்லாம் இருந்தது. அப்போது அதனால அது கொஞ்சம் க்ளோஸ் வச்சு பேசணும், அந்த மாதிரிலாம் நிறைய அதில் பிரச்சனைகள் இருந்தது. ரெண்டாவது ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. மினிமம் ஒரு நல்ல குவாலிட்டியாக ஒரு டெலிப்ராம்ப்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு 25-30,000 ரூபா கம்மி டெலிப்ராம்ப்டர் இல்லை. 15,000 ரூபாய்க்குலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் குவாலிட்டி நல்லாவே இல்லை. 2-3 நான் பார்த்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போய் பார்த்தேன். 2-3 பேர் வாங்கி வச்சுருந்தாங்க. வாங்கினதோடு சரி, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை, அது குப்பை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் தான் அந்த டெலிப்ராம்ப்டரை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். வீட்டிலே எப்படி நம்ம டெலிப்ராம்ப்டர் தயாரிக்கிறது, சொந்தமாக எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துருங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து ஒரு நார்த் இந்தியன் யாரோ, அவர் யாருன்னு பேர் கூட எனக்கு தெரியல, அவர் ரெடி பண்ணி இந்த வீடியோவை போட்டிருந்தாரு. அதை பார்த்தோன்னா நல்லா இருக்கு, இதே நம்ம செய்யலாமே அப்படின்னு, ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கார்பெண்டர் வேலை அது. இந்த கார்பெண்டர் வேலையை செய்யறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கார்பெண்டருங்க தேடும்போது அங்கே போனாலும் 5,000 கொடுங்க, 10,000 கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவில் கோவிலம்பாக்கத்துலேயே வந்து ஒரு நார்த் இந்தியன் பையன் ஒருத்தன் கார்பெண்டர் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் கட்டிலெல்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அவங்ககிட்ட போய் கேட்ட, தம்பி இந்த மாதிரி ஒரு இருக்குது, அவனுக்கு தமிழே புரியல,
இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அரைகுறை ஹிந்தி, அவனுக்கு தெரிஞ்ச அரைகுறை தமிழ், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் கான்வர்சேஷன் பண்ணி இந்த மாதிரி ஒன்று செய்யணும், நீங்கள் செய்து தரீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் எவ்வளோ கேட்டான்னா ஃபஸ்ட்டு வந்து 2000 ரூபா கேட்டான். 2000 ரூபா கொடுங்க, நான் இதே மாதிரி செய்து தரேன், பலகெல்லாம் அவனதே நானே பலகெல்லாம் போட்டு நான் இதே மாதிரி செய்து தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் அவங்ககிட்ட இப்படி பேசி ஒரு 1750 ரூபா ஃபைனலாக பேசி இதை செய்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லி செய்து கொடுத்தான். அது வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பெயிண்ட் அடித்தேன். நம்ம ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தேன். ஆனால் அது பெரிய ப்ராசஸ் ஆகிப்போச்சு, அது பெரிய தலைவலி, ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேன்னு இந்த டெலிபிராம்டர் கண்ணிலே காட்டல உங்களுக்கு. அதான் இது எப்படி அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன். இதான் வந்து டெலிபிராம்டர். இந்த பக்கம் வந்து பாருங்க, இதை வந்து கவர் போட்டு மூடி வச்சுருக்கேன். இது வந்து இந்த பேக் பேக்கோட ரெயின் கவர் வரும் இல்லையா, அந்த ரெயின் கவரை வந்து இப்படி போட்டு வச்சுருக்கேன். இந்த ரெயின் கவரை போட்டு இப்படி வச்சுருக்கேன். இதுதான் வந்து என்னுடைய டெலிபிராம்டர், நான் சொந்தமாக செஞ்ச டெலிபிராம்டர். இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த கிளாத்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிளாத் இருக்குல்ல, இது என்ன இவ்வளோ அழுக்காக இருக்கான்னு பார்க்காதீங்க. இது என்னுடைய பனியனை கட் பண்ணி இப்படி ஒரு பக்கத்தில் ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நான் இந்த ஸ்டாண்டு வந்து நம்மக்கிட்ட லைட் ஸ்டாண்டு நிறைய இருக்குது. நான் ஒரு 12 லைட் ஸ்டாண்டுக்கு மேலே வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதுக்குள்ளே ஒரு கிளாஸ் வரும். இதெல்லாம் ஃபுல்லாக அவன் அந்த பையன் செஞ்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் நான் பெயிண்ட் வாங்கி இது பெயிண்ட் அடித்தேன். ஆனால் இது மட்டுமே வேலை இல்லை. இதுக்கப்புறம் என்னெல்லாம் தேவைப்படும் ஒரு டெலிபிராம்டர் இதை செஞ்சாச்சு, இதை செஞ்சு ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஃபோனு அல்லது டேப் ஏதாவது ஒன்று வைக்கலாம். நான் வந்து இதுக்காக ஒரு எம்ஐ டேப் ஒன்று வாங்கினேன். இங்கே அந்த டேபு ஒரு எம்ஐ டேப் ஒன்று வாங்கினேன். இந்த டேப் வந்து 10 இன்ச் டேபு, ஒரு 20,000 ரூபாய் இதனுடைய விலை. இது எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது செய்யறதுக்கு ஒரு 1750 ரூபா கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த கிளாஸு இது வந்து ஒரு ஐ திங்க் இது ஒரு 300 ரூபாய்க்கு என்ன வாங்கினேன்னு நினைக்கிறேன். அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அப்புறம் இந்த பெயிண்ட் அடித்தேன். இந்த பெயிண்ட் தனியாக வாங்கி இது பெயிண்ட் அடித்தேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து ஸ்டாண்டில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு ஹோல்டர் ஒன்று இருக்குது. இது வந்து வால் மவுண்ட். இது ஆக்சுவலாக இந்த வால் மவுண்ட்டை வாங்கி இதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ கொடுத்து அதுக்கப்புறம் இது உள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன நடந்ததுன்னா, இந்த வால் மவுண்ட் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன்ல, இந்த வால் மவுண்ட் வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்க்ரூ வந்து மேல் ஸ்க்ரூ. அதே மாதிரி இதுலேயும் வந்து மேல் தான் இருக்கும், இந்த லைட் ஸ்டாண்ட்லேயும் மேல் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீமேல் கனெக்டர் ஒன்று வேணும்ல. அந்த கனெக்டரை வாங்குறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணும்போது, இந்த மேலே லைட் ஸ்டாண்டு வச்சுருக்கல, லைட் ஸ்டாண்டுக்கு மேலே இந்த கொடை மாட்டுறதுக்காக ஒரு ஹோல்டர் ஒன்று வரும். அந்த ஹோல்டர் இப்போ டிஸ்பிளேல காட்டுற பாருங்களேன். அந்த ஹோல்டரில் ஒரு ஃபீமேல் கனெக்டர் ஒன்று கொடுத்துருந்தான். இதுக்காக அந்த ஹோல்டர் ஒன்று ஆர்டர் பண்ணி அந்த ஹோல்டரை வேறு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு அதுலேருந்து அந்த ஃபீமேல் கனெக்டரை எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணேன். இதை பாருங்க, இதனுடைய இதுக்கும் நடுவில் வர்ற இந்த ஃபீமேல் கனெக்டர் இது கனெக்ட் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன செய்யணும், என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டால், இது மட்டும் பத்தாது. ஒரு பனியன் கிளாத் ஒன்று போட்டு பின்னாடி ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் ரெடி பண்ண பிறகு இதுக்கு ஒரு டெலிபிராம்டரை யூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டால், இந்த டேபு ஆக்சுவலாக இது மொபைல் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இதுக்கு வந்து டேப் ஒன்று வாங்கினேன். இந்த டேப் வந்து 20,000 ரூபா கொடுத்து வாங்கினேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த டேபில் டெலிபிராம்டருக்குன்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண பிறகு இதுதான் அந்த ஆப். இதில் வந்து இப்போது நான் ஏற்கனவே இதில் வந்து ஒரு ஸ்கிரிப்டை ஒன்று காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்கிரிப்டை எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு கேட்டால், கூகுளில் போயிட்டு
ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வரலாம். இல்லைன்னா நாமளே உட்காந்து நான் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் டைப் ரைட்டிங் தெரியும், வேர்டில் வந்து டைப் பண்ணுவேன். நான் டைப் பண்ணி அதை காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா இதான் வந்து இதனுடைய ஓப்பனிங் பேஜ். இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி ப்ளே பண்ணோம்னா இது இப்படி வந்து ப்ளே ஆகும். இந்த கேப்பில் இந்த பின்னாடி ஒரு கேப் இருக்கு பாருங்க. ஆக்சுவலா இங்க ஒரு கேப் இருக்கு இல்லையா, என் கை தெரியுதா? இந்த இடத்துல தான் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கேமரா எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ இதுக்கு வேற என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டா, ஒரு நல்ல இப்போ இது ஒரு டெலிபிராம்டரை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு, லைட் ஸ்டாண்டு ஒன்று வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரைபேடு மஸ்ட்டு. இந்த ட்ரைபேடு வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரைபேடு யூஸ் பண்ணுறேன். கூடவே வந்து ஒரு நல்ல கேமரா. நான் கேமரா யூஸ் பண்ணுறேன், அதுக்காக நீங்களும் கேமரா தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் மொபைல் கூட யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் மொபைலில் இன்றைக்கி வீடியோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்க மொபைல் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமராவை இந்த ட்ரைபேடில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து 3000D இந்த கேமரா. இதில் ஒரு இது பிரச்சனை என்னென்னா, இதில் வந்து ஃப்ளிப் ஓப்பன் கிடையாது, டிஸ்பிளே வந்து ஓப்பன் கிடையாது, டச் டிஸ்பிளே கிடையாது. ரொம்ப பேசிக்கான ஒரு கேமரா இது. இந்த கேமரா தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். எங்கிட்ட 3 கேமரா வச்சுருக்கேன். ஒன்று 3000 ஒன்று, 600D ஒன்று, இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து M50 ஒன்று. இது இல்லாமல் என் ஃப்ரெண்டு வித்யாவோடது 550D ஒன்று. ஏற்கனவே உங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. 550D ஒன்று, அதுவும் நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். கேட்டால் கொடுப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக கொடுப்பா. ஓகே, இப்போது இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை கரெக்டாக இதை பாருங்க, இந்த ஹோல்ல இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இங்க தெரியுதா? இந்த ஹோல் தெரியுதா? இந்த ஹோல்ல இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி? கரெக்டா இந்த ஹோல்ல இந்த லென்ஸ் உள்ள போனோம். இந்த ஹோல்ல இந்த லென்ஸ் உள்ள போயிட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு எஸ், இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ண பிறகு இதை உங்களுக்கு முதல்ல ஸ்ட்ரெயிட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் காட்டுறேன். தெரியுதா? இப்போ இந்த கேமரா இது உள்ள இருக்கு, இந்த டேபு இதுல இருக்கு. இந்த டேப்ல வந்து அந்த என்ன நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிறத இதுல லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மிரரை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்போ அந்த டேப்ல போற லெட்டர்ஸ் வந்து இதுல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஆனா கேமரா ரெக்கார்ட் ஆகுதுல்ல, அந்த ரெக்கார்டிங்ல இந்த லெட்டர்ஸ் வந்து என்ன சொல்றது, டிஸ்பிளே ஆகாது. அது ஒரு விஷயம். அது இல்லாம இதெல்லாம் வாங்கின பிறகு இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது? இப்போ நம்ம இங்க வச்சிருக்கோம், இங்க வச்சுட்டு இப்படி உட்காந்து இப்படி வாசிப்போம்னு வச்சுக்கோங்களேன். நின்று பார்த்து இப்படி வாசிப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா சப்போஸ் நம்ம கொஞ்சம் ஸ்லோவா வாசிட்டோம், இல்ல இது கொஞ்சம் ஸ்பீடா போயிடுச்சு, அப்போ இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்ல. டெலிபிராம்டர்ல இந்த கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் ஃபாண்ட் சின்னதாயிடும், அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். அப்போ அந்த ஃபாண்ட்டு வந்து நம்ம பெருசாக்கணும் சின்னதாக்கணும், இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த ரிமோட் ஒன்று பார்த்தேன். இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். இவ்வளோ சின்னதாக இருக்குல்ல, இதோட விலை என்ன தெரியுங்களா? 800 ரூபாய் நான் வாங்குறப்ப. அதுக்கப்புறம் இப்போ வந்து 650 ரூபா என்ன போட்டிருக்கா ரேட். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று செஞ்சேன். இதுக்கு முன்னாடி இந்த ரிமோட் வாங்கினேன். இதுவும் அதே தான்,
இந்த டேப் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரிமோட். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இது வந்து பேட்ரி போடணும். அது வந்து பேட்ரி எந்த அளவுக்கு தாங்கும், பேட்டரி தேடி வச்சுக்கிட்டு அதெல்லாம் பெரிய பஞ்சாயத்து. அதுக்காக இது வாங்கினேன். இது வந்து ரீசார்ஜபிள். இதுலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர். டைப் சியாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய நம்ம டைப் சி தான் யூஸ் பண்ணுறோம். எங்கே பார்த்தாலும் டைப் சி சார்ஜர் ஈஸியாக கிடைக்குது. அஃப்கோர்ஸ் என்கிட்ட மைக்ரோ யூஎஸ்பி ஒரு ஃபோனே வச்சுருக்கேன். அதனால் அந்த சார்ஜர் இருக்குங்கிறதுனால அது பெரிய எனக்கு பிரச்சனையாக இல்லை. ஆனால் சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்குறத விட இதுலேயே வந்து டைப் சி இருக்குது, அது கிடைக்கதான்னு பார்த்து வாங்குங்க. இது வந்து இந்த டேபுக்கான ரிமோட். இந்த டேபுக்கு டெலிப்ராம்ப்டருடைய லெட்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ரிமோட். இது வந்து ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆன பிறகு இது வந்து ஆக்சுவலாக பேட்டரியில் யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா, இது பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் இதை நான் பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு வாட்டி 2 வாட்டி யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் இது அப்படியே ஓரமாக வச்சிடுறேன். பட் எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் இருக்குது. இதுவும் ஒரு 800 சம்திங் கொடுத்து வாங்கினேன். வாங்கி இது அப்படி கிடக்குதா. இப்போது இந்த டேப்ல ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டேன். இதுவும் ஆன்ல இருக்கு. இப்போ ப்ளூடூத் ஆன்ல இருக்கா. ப்ளூடூத் போயிட்டு இது வந்து மோக்யூட் அப்படின்னு ஒரு இது வருது. இது வந்து சேவ்டு, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இது ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால இப்போ நம்ம ஆன் பண்ண உடனே இது கனெக்ட் ஆகிடுச்சு. மோக்யூட் கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்டட் அப்படின்னு காட்டுதா. கனெக்டட் அப்படின்னா இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த டெலிப்ராம்ப்டர் ஆப்புக்குள்ளே போய் செட்டிங்ஸ்ன்னு முதல்ல போனீங்கன்னா அதில் இந்த ரிமோட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளே அண்ட் பாஸ் அது காட்டுதா. அதுக்கு வந்து இந்த ரிமோட்டில் இருக்கிற வால்யூம் அப்பு பட்டனை வந்து ப்ரெஸ் எனக்கின்னு கேட்டது இல்லையா, வால்யூம் அப்பு பட்டனை கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து ஸ்க்ரோல் அப் மேலே ஓடுறதுக்காக அதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரோல் டவுனுக்கு ஒரு பட்டனு, அப்புறம் இன்க்ரீஸ் ஸ்க்ரோல் ஸ்பீடு, டிக்ரீஸ் ஸ்க்ரோல் ஸ்பீடு, அப்புறம் ஃபாண்ட் சைஸ், அது ஃபாண்ட்டை வந்து பெருசாக்கணும் சின்னதாக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கீ, அப்புறம் ஃபாண்ட்டு சின்னதாக்கிறதுக்கு ஒரு கீ எல்லாம் கொடுத்துட்டு வெளியே வந்த பிறகு இப்போ ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ப்ளே பண்ணோம்னா இப்படி வருது இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் அனுமனை பெருசு சின்னதாக்கிக்கலாம். அந்த ஃபாண்ட் சைஸை சின்னது பார்க்கலாம், இல்லை பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னாலும் பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அனுமனை தரிசித்த போதோ இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கலாம். நமக்கு என்ன ஸ்பீடு வேணுமோ அந்த ஸ்பீடை வச்சுக்கலாம். இப்போ மேலே கீழே போகணும், இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா மேலே கீழே போய்க்கலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பட்டனை வந்து செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஸ்பீடு ஜாஸ்தி பண்ணுறது, ஸ்பீடு கம்மி பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே இந்த பட்டன்ஸ்லேயே வந்து இந்த ரிமோட்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்பீடு பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஃபாண்ட்டை வந்து பெருசாக்குறேன். இப்போது ஆகுது பாருங்கள் எவ்வளோ தூரம் பெருசாகுது பாருங்களேன். ஆனால் ரொம்ப பெருசாக்கிட்டால் வார்த்தைகளே புரியாமல் போயிடும். அதுக்காக ஓரளவுக்கு நமக்கு புரிகிற அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக படிக்கலாம். இந்த ரிமோட்டை வந்து முழுக்க நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அப்படின்னும்போது நம்ம படிக்கிறதுக்கு இந்த ரிமோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் உங்களுக்கு முதுகு காட்டி உட்கார்றேன்.
இப்போ வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியுதா? இப்போ வாசிக்கும் போது இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அது க்ளோஸ் அப் போய் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து உல்டாவா தெரியுது. நம்ம எப்படி வாசிக்கிறது? உல்டாவா தெரிஞ்சதை வாசிக்க முடியாதுல்ல. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இதோ பாருங்க, இதுலயே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். விஷ்ணுவின் அவதாரங்கள் அப்படின்னு நான் ஆல்ரெடி இதில் ப்ராம்ப்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இப்படியே வைக்க முடியாதுல்ல, இதை வந்து உல்டா பண்ணணும். உல்டா பண்ணாதான் அங்கே வந்து நமக்கு தெளிவாக படிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பாருங்க, இங்கே கீழே ஒரு புக் மார்க் மாதிரி ஒன்று இருக்கா. இந்த புக் மார்க்கை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இது உல்டாவாயிடும். இப்போ நம்மளால படிக்க முடியாது, இது உல்டாவாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதை நேராக இதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்போ உங்களால் இது படிக்க முடியும். பாருங்க, இப்போ இது இந்த இப்போ ரிமோட்ல தான் ஆன் பண்ணிட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதில் வந்து பாஸ் நிறுத்திட்டேன், மறுபடியும் ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அந்த கேமராவுக்கு நான் போகிறேன். அந்த கேமராவில் இதை நான் படிக்க போகிறேன். இது எப்படி படிக்கிறேங்கிறத இப்போ ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போ அந்த கேமரால ரெக்கார்ட் போட்டுட்டேன். இப்போ இதுல படிக்க போறேன். விஷ்ணுவின் அவதாரங்கள். வேதங்களை காக்க குதிரை முகத்தோடு தோன்றிய அவதாரம் ஹயக்ரீவ அவதாரம். பிரம்ம, சிவன், விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகள் வடிவில் தத்தாத்ரேய அவதாரம். உலகை நோயிலிருந்து காப்பாற்ற ஹயக்ரீவ அவதாரம். இவற்றை தொடர்ந்து எடுத்த அம்சாவதாரம் தான் நரநாராயண அவதாரம். சிருஷ்டி காலத்தில் பிரம்மதேவன் தன் மார்பில் இருந்து தர்மதேவனை சிருஷ்டித்தான். தர்மங்களையும் நியாயங்களையும் காப்பாற்றும் பொறுப்பு தர்மதேவனுக்கு தரப்பட்டது. தர்மதேவன் தட்சபிரதாபதியின் 10 புத்திரிகளை மணந்து அற்புதமான புதல்வர்களை பெற்றான். இப்படி நாம வந்து படிச்சுட்டே போலாம். இப்படி படிக்கும்போது நான் வந்து ரொம்ப ஸ்லோவா வச்சேன் அப்படிங்கிறதுனால அவ்வளவு பொறுமையா படிக்கிறேன். சப்போஸ் இப்போ ஸ்பீட் பண்ணணும் அப்படின்னு ஸ்பீட் ஆப்ஷனும் இருக்கு. அந்த மாதிரி ஸ்பீட் ஆப்ஷன் வச்சு ஸ்பீடாகவும் படிச்சுக்கலாம். பெருசு இப்போ லெட்டர்ஸ் பெருசா வேணும் அப்படின்னா லெட்டர்ஸ் பெருசா வச்சுக்கலாம். இவ்வளவு பெருசா பாருங்க. ஹரியும் கிருஷ்ணனும் பிரம்ம ஞானம் பெற்ற யோகிகளாக உலகம் உய்ய தவம் இருக்கலாயினர். இவ்வளோ பொறுமையா போகுது. இது வேணும்னா இன்னும் ஸ்பீட் பண்ணிக்கலாம். பட் இதுல ஸ்பீட் ஆப்ஷன் வந்து ரிமோட்ல செட் பண்ணல, அதனால ஸ்பீட் வைக்க முடியல. நரநாராயணர்கள் முற்றும் துறந்த முனிவராகி இமயத்தில் அமைந்த இப்படி எவ்வளவு பெருசு வேணும்னா வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் நான் உங்களுக்கு இது மட்டும் கட் பண்ணி அது க்ளோஸ்ல காட்டுறேன். அப்போ உங்களுக்கு புரியும். எப்படி இந்த டோட்டலா இதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு கேட்டா, இந்த டெலிபிராம்ப்டர் மட்டும் தயார் பண்றதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த வுட் ஐட்டம் இது வந்து ஒரு 2000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். குத்து மதிப்பா சொல்றேன், ஒரு 2000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிமோட்டு இது எல்லாம் சேர்த்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 ரூபாய்க்குள்ளதான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு 5000 ரூபாய் இல்லை 6000 ரூபாய் அவ்வளவுதான் மேக்சிமம்.
ஒரு டெலிப்ராம்டர், நல்ல டெலிப்ராம்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5000 6000 நல்ல டெலிப்ராம்டர் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது டெலிப்ராம்டர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு டெலிப்ராம்டர் ரெடி பண்ணலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய்.